நம்ம இந்தியாவில் வந்து திரைப்படம் என்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாகவே இன்னும் கருதலை. ஏன்னா அவர் அதிகமாக எதிர்பார்க்கப்படாத விக்ரம் படம் மிகப்பெரிய வெற்றியும், எதிர்பார்க்கப்பட்ட தக் லைஃப் வந்து மிகப்பெரிய தோல்வியும் அடைந்தது என்பது ஒரு விக்ரமுக்கு பிற்பாடு தன்னுடைய கம்பெனியில் பண்ண சிவகார்த்திகை படம் 100 நாள் படம் ஓடுது. ஆனால் அதே அடுத்து நாமளே முழுமையாக ஈடுபட்ட ஒரு படம் வந்து சரியாக போகவில்லை என்றால், வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் ராசி அழகப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு சின்ன கேப்பு, அதன் பிறகு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் மாநிலங்களவை எம்பியா மாறியிருக்காங்க. ஒரு பள்ளி மாணவனைப் போல ரொம்ப ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்வத்தோட நாடாளுமன்றத்துக்கு போகிறதே நம்மளுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருக்குது அந்த காட்சியை பார்க்குறதுக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, முதல்ல அவர் ஒரு கட்சி, ஒரு நடிகராக இருந்து ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பித்து பல லட்ச தோழர்களை ஒன்றாக சேர்த்து அவர்கள் வீணாகி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இயக்கமாக மாற்றி, இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு நடிகன் ரசிகர்களை ஒரு இயக்கமாக மாற்றி, அதுவும் வந்து வெறுமையாக போய்விடக்கூடாது என்று அரசியல் ஒரு நிகழ்வாக அதை மறுபடியும் மாற்றி, அதில் பல்வேறு சோதனைகளை அவர் தாண்டி, ஏன்னா அவர் வழக்கமான அரசியல்வாதி அல்ல, அவர் ஒரு கருத்து இருக்கும், நடிக்கிறாரு, சமூகத்தை எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களோடு ஒரு பயணப்படுகிற ஒரு புதிய தடத்தை நோக்கி போகிறாரு. அதில் பல்வேறு பிரச்சனைகள், ஏற்கனவே சிக்ஸர் அடித்தவங்களாம் இருக்கும்போது புதுசாக ஒரு பேட் எடுத்து போயிட்டு சரியாக வரல. அந்த நிகழ்வுகளிலும் அதிலிருந்து ஒரு பாடங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய குரல் அரசியல் ரீதியாக மக்களுடைய எண்ணங்களை செல்வதற்கு எது ஏற்ற வழி, இப்போது எது தகுந்த வழி, நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்று கிடைக்கிற அந்த கலாப்பழம் வந்து சிறந்தது என்பது போல் அவருக்கு கிடைத்த இந்த அரசியல் பாதையில் நேரடியாக மக்கள்கிட்ட நின்னார். ஒரு சின்ன ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றார். ஆனாலும் நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்று அடுத்த ஒரு நகர்வு என்பது, வாய்ப்பு என்பது, ஒரு பாராளுமன்றத்திலே மாநிலங்களவைக்கு நீங்கள் சென்றால் என்ன என்று எல்லோரும் கேட்கிற போது அவர் தயங்கி மறுபடியும் ஒத்துக்கொண்டு அது சரியாக செய்ய வேண்டும் என்கிற இடத்தை நோக்கி இன்று டெல்லி சென்று தன் பின்னால் இருக்கிற லட்சமான இருக்கிற அந்த தோழர்களுக்கு ஒரு 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 ஊக்கமாக, நாங்கள் வீழ்ந்து விடவில்லை, பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பது போல ஒரு காட்சியை காமிச்சிருக்காரு. உண்மையிலேயே அவர் விழுந்து எழுந்து விருட்சமாக போகிற கமலஹாசன் அப்படி தான் நான் பார்க்குறேன். என்ன வேடிக்கைன்னா, விருமாண்டி படத்தில் அவர் இயக்குனர் ஆகும்போது நான் அவரோட இணை இயக்குனர் இருக்கேன். அப்போ இதே மாதிரி தான் இளையராஜாட்ட எத்தனையோ படங்களுக்கு அவர் போய் பாடலாம் கம்போசிங் பண்ணியிருக்காங்க, டைரக்டர் யாரும் வந்திருக்காங்க, ஃப்ரீயாக போவார், கை வீசிட்டு போவார். ஆனால் அவர் விருமாண்டியில் டைரக்டர்னு ஆன பிற்பாடு அந்த பாடல் காட்சிகளை எப்படி எழுத வேண்டும் என்றெல்லாம் குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வரும்போது கிட்ட இளையராஜா ரூம் போகும்போது அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வைத்துக்கொண்டு ஒரு இயக்குனருக்கு உண்டான தனக்குள்ளே பெருமிதத்தோடு அந்த இளையராஜா ரூம்குள்ளே நுழைஞ்சாரு பாருங்க. அந்த ஒரு பக்குவமான சூழல் இப்போ ஒரு பாராளுமன்றத்துக்குள் ஒரு சாதாரணமான போல தமிழக மக்களுடைய எண்ணங்களை ஏந்து கொண்டு செல்கிற ஒரு புத்தகமாக நான் கேள்விகளும் பதில்களுமாக செல்கிறேன்னு சொல்லி கையில் எடுத்து வராங்க. அதுவே தன்னை தயார்படுத்திக் கொள்கிற ஒரு பக்குவமான நிலை. அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சிரிப்பு தான் இருக்கும். என்னையா போகிறவங்கெல்லாம் சும்மா உட்காந்துருக்க ஏஞ்சிலாம் வராங்க, இவர் முதன்முறையாக போகிறாருன்னா, ஆமாம், இவர் தன்னை தயார்படுத்தி கொண்டு அந்த பாராளுமன்றத்தில் மாநிலங்களவைக்கு செல்கிறார். அவருக்கு வந்து உண்மையிலே அது புதுசு தான். ஆனால் அதில் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செல்கிற காட்சி தான் அந்த காட்சி. இப்போ மக்கள் நீதி மையம் தொடங்கி அவர் தேர்தல் அரசியலில் போட்டிக்கிட்டாரு. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் அவருக்கு கிடைச்சிருக்கோ? தேர்தல் அரசியலில் அவருக்கு ஒரு கசப்பு இருக்கோ? தேர்தல் அரசியல் என்பது வேற. ஒரு தனிப்பட்ட சிந்தனையாளன் தன் கருத்தை சொல்லிவிடுவது எளிது. ஆனால் அந்த கருத்தை செயலாக்க வேண்டும் என்றால் பல ஆண்டு காலம் உழைக்க வேண்டும். பின்னாடி அதுக்கு பெரிய நெட்வொர்க் வேணும், ஜனங்கள்கிட்ட போகணும், பேசணும், அதுக்குண்டாக உழைக்கணும், அவங்களை நம்ப வைக்கணும். மீண்டும் நாம் நிற்கிற போது அந்த நாம் நம்ப வைக்கிற இடத்துலேருந்து நம்ம ஓட்டுகளாக மாறணும். அது வந்து பெரிய ப்ராசஸ், பெரிய பயணம். அதைத்தான் வந்து பெரியார்லேருந்து, அண்ணாவிலேருந்து, கலைஞர்லேருந்து நீண்ட பயணம், நம்ப தகுந்த இடத்திற்கு சென்று பேசி வாழ்க்கையில் உண்மையாக இருந்து போய் கிடைக்க வேண்டியது. ஆனால் கமலஹாசன் வந்து ஒரு நடிகர், சிந்தனையாளர்.
அவர் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நடிகராக இருந்து எல்லோரும் கவனிக்கப்படுகிற இடத்துல இருக்கிறோம். லட்சோப லட்சம் இல்லை, கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவராவது குறைந்தபட்சம் தனக்கு ரசிகர்களாக இருக்கிறாங்க. அதையெல்லாம் அப்படியே நம்ம சொல்கிற கருத்துக்களோடு பின்னால் வந்து விடுவார்கள் என்று கருதுகிற ஒரு எண்ணம் இருந்துச்சு பாருங்க, அது இல்லை என்று தமிழ்நாடு சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டு அரசியலே ஒரு வித்தியாசமான வாக்காளர்களை வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஆமாம், இது வந்து பகுத்து அறிகிற கூட்டம். இங்கே என்னதான் கூட்டம் கூடுவாங்க. கலைஞரே ஒரு முறை சொன்னார், கூட்டம் நல்லா கூடுறீங்க, இதெல்லாம் ஓட்டாக மாற மாட்டேங்குதுங்கிறார். நம்ம எல்லாருமே யார் சொன்னாலும் போய் உட்காந்து கேட்பாங்க. நீங்கள் கூப்பிட்றீங்களா, உங்களுக்கு வருவாங்க. எதிர்கட்சி அவங்க கூப்பிட்றாங்களா, அவங்க போய் கேட்பாங்க. புதுசாக ஒரு கட்சி இன்னும் நிறைய பேர் வந்து கூட்டம் கூடுவாங்க. எல்லாரும் கூடுவார்கள், எல்லோர் சொல்வதையும் கேட்பார்கள். ஆனால் தனக்கு சரியென்று படுகிறதை மட்டும்தான் வந்து வாக்குகளாக மாற்றுவார்கள். எம்பியா தேர்ந்தெடுத்த பிறகு கமல்ஹாசன் வந்து அவருடைய உற்ற நண்பர் ரஜினிகாந்த், அப்புறம் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு ஆசி வழங்க ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சாரு. அதுலேயே ஒரு பெரிய ஆர்வம் அவர்கிட்ட. அவருக்குள்ளேயே ஒரு பெரிய நான் வந்து பாருங்க, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், தலைவன் ஆகிட்டேன், பாராளுமன்றத்தில் போய் நான் முதன்முறையாக போய் பேச போகிறேன். அந்த பரவசத்தை வந்து தன் நண்பர்களோடும் அரசியல் சக தோழர்களோடும் அவர் பங்கிட்டு கொண்டது உண்மையிலேயே அவருக்குள்ள ஒரு பரிணாமம் தானே. இது வரைக்கும் ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்தார், நடிகராக இருந்தார், ஒரு கவிதை எழுதினார், ஒரு நாவல் எழுதினார், அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பித்தார், எல்லாரும் கிண்டலும் கேள்வியாக பேசினாங்க. அதுலேயும் தொடர்ந்து அவர் போராடினார். அதுக்கு பிற்பாடு ஒரு மாநிலங்களுக்கு போராடும் போது அவருக்குள்ளாகவே ஒரு பரவசம் இருக்குது. அந்த பரவசத்தை தான் அறிந்த மனிதர்களோடு, சக தோழர்களோடு, வெற்றி பெற்ற மனிதர்களோடு பங்கிட்டுக்கிட்டு நான் போகிறேன், நீங்கள் உங்களுடைய நட்பும் வாழ்த்தும் வேணும் அப்படிங்கிற இடமே தன்னை இனி இன்னும் சரியாக பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், இனி நம் குரல் சரியான பாதையில் இருக்க வேண்டும் என்று தன்னை தயார்படுத்திக் கொள்கிற ஒரு மாணவத்தனம் தான். அந்த மாணவத்தனத்தில் ஒரு ஆசிரிய குணம் உண்டு. அதை மாநிலங்களவை நிச்சயமாக பார்த்து வியந்து பேசும் இடத்திற்கு அவர் நிச்சயமாக போவாருங்கிறது தான் அவருடைய தனிப்பட்ட குணம். இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து மாநிலங்களவைக்கு கமல்ஹாசன் போகிறதுனால திரைப்படம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களையும் அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரைப்படத்துக்கு ஒரு ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்களா இது? ஆமாம், திரைப்படத்துக்கு நிச்சயமாக ஒரு ப்ளஸ். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து திரைப்படம் என்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாகவே இன்னும் கருதலை. 100 ஆண்டுகள் இந்த சினிமா ஆயிடுச்சு. ஆனால் இதை வெற்றி நான் ஒரு படம் வச்சுருக்கேன், இது என்னுடைய கதை, இவங்க முதலீடு பண்ணுறதுக்கு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் தூக்கிட்டு போயா. ஒரு நிலம் இருந்தாக்கா உங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க, ஒரு நகை வச்சுருந்தா காசு கொடுப்பாங்க. ஆனால் ஒரு அறிவு சார்ந்த ஒரு தொழிலை ஒரு தொழிலாகவே அங்கீகரிக்கலை. ஆனால் அந்த தொழிலிருந்து கிடைச்ச பணங்கள் பூரா வரியாக வாங்கிக்கிட்டே இருக்குது. அதிகமான வரி, கேளிக்கை வரி வந்து இந்தியாவில் கிடைக்கிறது சினிமா மூலம்தான். சினிமாவில் அதிகமான பிரபலங்கள் இங்கே தான். எல்லா கட்சிகளையும் நீங்கள் சினிமாக்காரர்களை எடுத்துக்கொண்டு கொண்டாடுகிறது. ஆனால் அவங்க செய்கிற தொழிலை அது தொழிலாகவே கருதலை. இதை வைத்துக்கொண்டு இதை ஒரு தொழிலாக மாற்றி இவ்வளவு பணம் தர்றேன், நீங்கள் பண்ணுங்க, திருப்பி எங்களுக்கு கொடுங்க என்கிற விதிமுறையே இன்று வரை இல்லை. அதை அவர் அங்கே உறுதிப்படுத்த போராடுவார். இதுவும் ஒரு தொழில் தான், அறிவு சார்ந்த தொழில். அறிவு சார்ந்த தொழிலுக்கு நீங்கள் அங்கீகாரம் தர வேண்டும் என்று போராடுகிற முதல் குரலாக நிச்சயமாக கமல்ஹாசன் இருப்பார். அதோடு நிறுத்திக்க மாட்டார். தான் வளர்ந்த சமூகத்தினுடைய தமிழகத்தின் குரலாக இங்கிருக்கிற கல்வி தேவைப்படுகிற மனிதர்களுக்கும் கீழே உள்ள உரிமை கிடைக்காத மனிதர்களுக்கும் சேர்த்து வைத்து ஒரு குரலாக நிச்சயமாக சொல்லுவார். அந்த குரல் திராவிட குரலாக நிச்சயமாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. மையத்தின் குரலாகவும் இருக்கும். அது மையம். அதான் மையம்ன்றாலே நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, மையம் என்றால் அடிப்படைன்னு ஒரு பேர். மையம் என்றால் சுடுகாட்டுன்னு ஒரு பேருக்கு முஸ்லீமில். ஆனால் மையம் என்றால் அடிப்படை. அவருடைய அடிப்படை கட்சியே மக்கள் நீதி தான். அதுதான் மக்கள் நீதி முன்னாடி மையமாக இருக்குது. மையம்னா பாதி பேர் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் பண்ணுறாங்க. நிச்சயமாக அப்படி கிடையாது. பாதித்தவர்களின் பக்கம் நின்று அவர்களுக்கு வாழ்க்கையை உயர்த்தி கொடுப்பது தான் ஒரு கட்சியினுடைய நீதியாக இருக்கும். அப்படித்தான் மக்கள் நீதியை இந்த அடிப்படையாக மையம் கொடுக்கும். திராவிடம்ங்கிறது சமூக நீதி. ஆமாம், இவர் வந்து மக்கள் நீதி, சமூக நீதி, மக்கள் எல்லாம் ஒண்ணுதான். இவருடைய சிம்பல்லே பார்த்தீங்கன்னு சொன்னா 6 கை ஒன்னா சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு அந்த 6 கைன்னா, 6 மாநிலங்கள் கொண்ட அந்த திராவிட நிலம் தான் 6 கை. நடுவில் இருக்கிற நட்சத்திரம் ஒரு முகம். இந்த திராவிட மக்களினுடைய முகமாக நான் செயல்படுவேன் தான் கட்சி கொடியிலே வச்சிருக்கார். மையம் என்கிறது பழக்கப்படாத சொல் என்பதனால வேறு மாதிரி புரிதல் கொள்ளப்பட்டது. வெவ்வேறு நாடுகளில் கூட மையம் என்றால் இப்படியும் இல்லாமல் அப்படி இல்லாமல் நடுவில் இருப்பேன்னா அது நாட்டாமல் பண்ணுறவங்க, எந்த சமூகத்துக்குமே பயன்படாது. என்னை பொறுத்தவரை அந்த மையம் என்கிற சொல் மக்கள் நீதியினுடைய அடிப்படை கொள்கைக்காக பாடுபடுகிற கமலஹாசனுடைய முகமாக, குரலாக அந்த பாராளுமன்றம் நிச்சயமாக பார்ப்போம். இப்போ வந்து நம்ம சினிமா பக்கம் வரப்போகிறோம். ஆமாம், தக் லைஃப் அது வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கமல்ஹாசனுக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கொடுத்துருக்கு. மணிரத்னமும் கமலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு
நாயகனுக்கு பிறகு மீண்டும் இணைந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து சொல்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொடுக்கல. அது திரைப்படத்தை அவங்க எதிர்பார்த்த ஒரு கமலஹாசன், ஒரு மணிரத்னம், ஒரு நாயகன் எடுத்த அந்த ஒரு 2 சேர்ந்த கூட்டணி, அறிவார்ந்த கூட்டணிகள் மறுபடியும் நாயகனை தாண்டி ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த அந்த ரசிகர்கள் முன்னாடி அவர்கள் லெஜெண்ட்ஸுங்க வந்து ஏற்கனவே எடுத்தது போல் எடுக்காமல் புதிய தளத்திற்கு பயணப்படுவோம் என்று ஒரு திரைக்கதையை தேர்ந்தெடுத்து சொன்னதன் விளைவு மக்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அவர் சொன்ன கதையினுடைய அந்த முழுமையான எதிர்பார்ப்புக்கும் பொருந்தி போகலை, ஒவ்வாமை இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்தது இது, நீங்கள் கொடுத்தது அது, அது எங்களுக்கு சரியாக வரலை என்று அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். ஆனால் அது இன்னும் சிறிது காலம் கழித்து போனால் அவர்கள் சொன்ன அந்த கதை மேம்பாடு எதை குறித்தானது என்ற புரிதலோடு பின்னால் பாராட்டி பேசப்படும். எப்படி இருந்தாலும் இன்று ரசிகர்களுடைய அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் அமையவில்லை என்பதை உண்மையாக ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அது இருவருமே புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் தான். இல்லை, அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படமாகவும் இருந்தது. ஆமாம், அப்படிதான் ஆயிடுச்சு. ஆமாம், அப்படிதான் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் அதிகமாக எதிர்பார்க்கப்படாத விக்ரம் படம் மிகப்பெரிய வெற்றியும், எதிர்பார்க்கப்பட்ட தக் லைஃப் வந்து மிகப்பெரிய தோல்வியும் அடைந்தது என்பது உண்மையிலே ஒரு பாடம் தான். சினிமாவில் வந்து திரைப்படம் எடுக்கிற போது மிகச்சிறந்த நுட்பம் உள்ளவர்கள் தன்னுடைய அறிவெல்லாம் கொட்டி எடுப்பாங்க, படம் ஓடாது. ஒரு சாதாரணமாக எடுப்பாங்க, படம் ஓடும். இங்கே தேவையெல்லாம் மனித உணர்வுகளும் சம்பவங்களும் பார்க்கிற பார்வையாளனுக்கு நேரடியாக பேசுகிற விதமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நான் கிளாசிக் ஃபிலிம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எடுப்பவர்களுக்கு அழகாக இருக்கும், பைசா கொடுத்து படம் பார்க்குறவர்களுக்கு அது உசிதமாக இருக்காது. தக் லைஃப் என்கிற படம் என்பது இந்த சாதாரண மக்களுக்கும் அவர்கள் பின்பற்றிய ரசிகர்களுக்கும் தகுந்த படமாக அமையவில்லை என்பது உண்மைதான். குணா படத்தில் நீங்கள் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் அது மீண்டும் பேசப்பட்டுச்சு. மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் எடுத்து சூப்பர் ஹிட்டு. ஆமாம், மீண்டும் கமல் பேசப்பட்டாரு, குணா பேசப்பட்டுச்சு, அந்த பாடல் பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி தக் லைஃபுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குணா எடுக்கும்போது என்னையா அது அபிராமின்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்பட்டது. குகையே ஒரு தேடி கண்டுபிடிச்சி போய் குணா குகைன்னே போட்டு இப்போ பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக மாறி இருக்கு. அது மாதிரி ஒரு 15 ஆண்டு காலம் வர வேண்டிய ஒரு கதையை முன்னோக்கி எழுதிவிட்டு இன்று அது வியாபாரத்தில் தோல்வியாக இருக்கும். நாளை அதை புரிந்து கொள்ளுகிற சமூகம், படித்தவர்கள் அதிகமாக வருகிறார்கள். வெளிநாட்டு படங்கள், உலக படங்களை பார்த்து தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிற அந்த ரசிகர்கள் அதிகமாக வருகிற போது அந்த படத்தை புரிந்து கொண்டு மீண்டும் கொண்டாடுகிறார்கள். அப்படி வெறும் சம்பவங்களும் வெறும் அந்த உணர்ச்சி பிழம்புகளாக வருகிற காட்சி அமைப்புகளும் வைக்கிற படங்களை பார்த்த ரசிகர்கள் பின்னால் இதையே சொல்லிக் கொண்டிருக்கிற சினிமா எதற்கு, ஏதாவது இன்னும் கூடுதலாக சொல்லக்கூடாதா திரைக்கதையின் மூலம், அந்த கதாபாத்திரங்கள் மூலம் என்று சொல்ல வருகிற போது இன்று தோல்வியாக கருதப்படுகிற தக் லைஃப் நாளை கிளாசிக்காக என்று பேச வைக்கப்படும். இப்போ வந்து அன்பறிவு மாஸ்டர்ஸ், அவங்க சண்டை பயிற்சியாளர்கள், அவங்க தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பேசப்படுற ஒரு சண்டை பயிற்சி இயக்குநர்களாக இருக்காங்க. அவங்க இயக்குனர் அவதாரமும் எடுக்கிறாங்க. கமல்ஹாசனை வச்சு படம் எடுக்க போகிறாங்க. அந்த படம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? அது அநேகமாக இப்போ பாராளுமன்றத்திலிருந்து வந்த பிற்பாடு உடனடியாக துவங்குகிற படம் அன்பறிவாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கான களப்பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் ஒரு பக்கம் ஃபைல் எடுத்துகிட்டு போய் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு வந்தாலும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க, அவைகளே கூட மாட்டாங்க. 2 ஃபைல் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 ஃபைல் இருக்கும். பார்லிமெண்ட்டு, ஒன்று வந்து சினிமா. ஒரு பாராளுமன்றத்தில் அந்த ஃபைலில் என்ன பேசலாம், என்ன பேசுகிறாங்கன்ற குறிப்பெல்லாம் எடுத்துக்குவார். ஆனால் வந்த பிற்பாடு அடுத்து வந்து திரைப்படம் வந்து அவர் முழு நேரம் ஆக்கிரமித்த ஒரு உலகம். அந்த உலகத்தில் அடுத்து நாம் என்ன பண்ணணும்? ஏன்னா ஒரு பெரிய சவால். ஒரு விக்ரமுக்கு பிற்பாடு தன்னுடைய கம்பெனியில் பண்ண சிவகார்த்திகேயன் படம் 100 நாள் படம் ஓடுது. ஆனால் அதே அடுத்து நாமளே முழுமையாக ஈடுபட்ட ஒரு படம் வந்து சரியாக போகவில்லை என்றால் மீண்டும் தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய ஒரு வேகம் இருக்கும். எப்பயுமே கமல் சார் வந்து விழுந்தார்னா பல மணி எழுந்துக்கணுங்க, அந்த போர்க்குணம் இருக்கும். அப்போது இவங்க ரசிகத்தன்மை போல என்ன படம் எடுக்கலாம் என்கிற உத்தியோடு இன்று ஸ்டண்ட்டில் பெரிய ஆளாக இருக்கிற கொரியோகிராஃபரை அன்பறி வச்சுட்டு ஒரு இயக்குறாரு. அந்த வெறும் ஸ்டண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு கதையும் இணைத்து செய்கிற அந்த பக்குவத்தை தக் லைஃப் கொடுத்துருக்கும். அதை மறுபடியும் செய்வார். நான் தொடர்ந்து 25 நிச்சயமாக வென்று காட்டுவார். ரசிகர்கள் எதிர்பார்க்குற அந்த உணர்வு சம்பந்தமான சம்பவங்களும் அதோடு தொழில்நுட்பம் வாய்ந்த, உலகத்தரம் வாய்ந்த சண்டை காட்சிகளும், இன்னும் எதிர்பார்க்காத அசகாய காட்சி அமைப்புகளும் அந்த படத்தில் சேர்த்து புதிய தளத்திற்கு கொண்டு சேர்ந்து மீண்டும் தன்னை நிரூபிப்பார். அது கொஞ்ச நாள் இல்லை, இன்னும் சில வாரங்களிலேயே அந்த படம் தொடங்கி வேகமாக செயல்படும். ஒரு பக்கம் அரசியலில் எழுச்சி, இன்னொரு பக்கம் திரைப்படத்தில் எழுச்சி என்ற மாதிரி 2ஐயும் ஒரு சேர அவர் கட்டி போராடி வென்று வருவார் தான் நான் நம்புகிறேன். அடுத்து வந்து லோகேஷ் கனகராஜ் விக்ரம் எடுத்தார். இப்போ வந்து கூலி ரஜினிகாந்த் வச்சு எடுக்கிறாரு. அடுத்தது அவர் அமீர் கான் வச்சு படம் எடுக்கிறதா சொல்லியிருக்காரு.
இன்னும் சில ஆண்டுகள்ல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கமல் நடிக்கிற வாய்ப்பு இருக்கா? ஆனால் நிச்சயமாக ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் வந்து கமலஹாசனுடைய தீவிர ரசிகன். அவர் கமல் வந்து நடக்கிறது போகிறது வர்றதுன்னு சொல்லிட்டு அதுல தான் சினிமாவை கமல் ரசிகர் எடுக்கும் ரஜினி படம். ஆமாம், கமல் ரசிகர் எடுக்க படம். கமல் ரசிகராக இருக்கணும் தான் ரஜினி எப்படிலாம் பார்க்கலாம், ரொம்ப ஃபேண்டசியாக பார்க்கலாம், அப்படின்ற அசகாய விஷயங்களை பார்க்கலான்னு பண்ணாங்க. அதுலேயும் ஜெயிப்பாங்க. அதே சமயத்தில் மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தோடு நடிப்பு திறமை உள்ள ஒரு மனிதனுடைய அந்த கூர்மை வந்து மீண்டும் கமலஹாசனோட படம் எடுக்கும்போது தான் உற்சாகம் ஜாஸ்தியாக இருக்கும். லோகேஷ் இந்த படத்தை அழகாக பண்ணி மேக்கிங் பண்ணி கொடுத்துருவார், ஜெயிச்சிடுவார். ஆனால் நான் நேசிக்கிற ஒரு கதாநாயகன், ஒரு குருவை மீண்டும் ஒரு படத்தோடு சேர்ந்து இணைந்து பண்ணுகிற போது 2 ஆற்றல் கூடும். தனக்கு பிடிச்சமானவர் பிடிச்சமான படத்தோட பிடிச்சமான ரசிகர்களுக்கு செய்கிற போது 3 மடங்கு உத்வேகம் வரும். அநேகமாக அன்பறிவு அடுத்த பிற்பாடு இன்னொரு படமும் லோகேஷ் நிச்சயமாக அந்த இடத்துக்குள் நம்முடைய அவர் வழக்கமான அந்த கமலஹாசனுடைய அந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் தானாக வந்து சேர்ந்து விடுவார். நிச்சயமாக அந்த படம் பேசப்படும் படமாக நிச்சயமாக காலமே அமைத்து தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.